ஹாய் டியர், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை சீக்ரெட் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு கொரியன் ட்ராமா தான். இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொமான்ஸ், காமெடி, அப்புறம் நிறைய சஸ்பென்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கொலை நடக்கும். ஆனால் யார் அந்த கொலை பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சஸ்பென்ஸாகவே கொண்டு போவாங்க. சரி, ஓகே, நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ட்வைலைட் வைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அந்த ஹோட்டலில் எல்லா பக்கம் போயிட்டு எல்லாமே கரெக்டாக வேலை நடக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கால. இவ தான் இந்த ட்ராமாவோட ஹீரோயின். இவ பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் வெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அங்கே வந்துட்டு மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ இன்றைக்கி ஒரு வெட்டிங் நடக்க போகுது. அந்த வெட்டிங்கு எல்லா ப்ரிப்பரேஷனும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே கூட ஒருத்தவங்க லேடி இருக்காங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா இவளோட அசிஸ்டண்ட்டு. அடுத்து இவ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் பார்க்குறா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸில் செஞ்ச ஒரு ஸ்டாச்சு இருக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உருகி ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஆமாம், இதை பண்ண ஆளுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ஒரு மாதிரி திணறான். சரி, ஓகே, கால் பண்ணு அப்படின்னு சொல்ல ஃபோனை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்ட் எல்லாம் வந்திருப்பாங்கள்ல, அதில் ஒரு தாத்தா அந்த டேபிளில் வந்து உட்காந்துருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. அந்த டேபிளே பார்த்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த சீனுக்கு வெட்டிங் ஹால் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு லேடி என் பர்ஸை காணுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. யாராலையும் அவங்கள சமாதானம் படுத்த முடியல. ஸோ ஹீரோயின் தான் வந்துட்டு, மேம், கண்டிப்பாக உங்கள் பர்ஸை நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்குறோம். ஆனால் இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக முடியட்டும். ஸோ ப்ளீஸ் நீங்கள் கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இந்த விஷயம் ரிலேட்டிவ்க்கு தெரிஞ்சுன்னா உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்களும் கன்வின்ஸ் ஆகிடுறாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட டீமில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து, மேம், அந்த க்ரூம் அப்படின்னு சொல்ல, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வரா. அவன் ரெடியாக இருக்கான். ஆனால் எஞ்சி வெளியே வர மாட்டேங்கிறான். ஹீரோயினும் வந்துட்டு, ஓகே, நீங்கள் நர்வஸாக இருக்கீங்கன்னு தெரியும், ஸோ கொஞ்சம் டீ குடிங்கன்னு சொல்லிட்டு டீ எல்லாம் எடுத்து கொடுக்க, அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இவன் சொல்கிறது அவன் காதிலே வாங்கிக்கிற மாதிரி தெரியல. இவளும் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே அடுத்த சீனுக்கு இந்த தாத்தா தான், எனக்கு இங்கே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது, மேலே ஏதோ தெரியுது பாருன்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்போ அந்த பாட்டியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு வழியாக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனை கூட்டிகிட்டு வந்துட்டா. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்துருப்பானா, நான் இந்த வெட்டிங் ஈவெண்ட்டை என் முழு மனசோடு தான் செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை கூட்டிகிட்டு வந்திருப்பா. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிளாப் பண்ணிட்டு இருக்கா. ஒரு பொண்ணு மட்டும் ஒரு மாதிரி விருப்பமே இல்லாத மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்துக்கு போகிறான். லைக் நடந்து வர சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நடந்து வர சொல்லும்போது சடனாக அவனோட நடக்கிற வழியில் ஏதோ பிளட்டு சொட்டுது. என்னன்னு சொல்லி அண்ணாந்து பார்த்தா மேலேருந்து யாரோ பொத்துன்னு கீழே வந்து அதான் அவனோட காலடியிலே விழுகிறாங்க. அவனுக்கு கல்யாணம் இன்னைக்கு. ஆனால் இப்படி வந்து விழுகும்போது எப்படி இருக்கும். ஸோ அப்படியே ஷாக்காக நின்றுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்ச ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு அவள் தானே இதுக்கு மேனேஜர். அப்படியே ஓடி வரா. ஓடி வந்து அங்கே பார்த்தா அங்கே ஒருத்தன் செத்து கிடக்குறான். ஸோ இப்போ அப்படியே அடுத்த சீனுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே ஒரு டீம் மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்கில் இப்போ பேசிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, இவர் தான் மேனேஜிங் டைரக்டர். ஸோ இவர் வந்துட்டு இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இது ஒரு பெரிய ஹோட்டல். ஸோ இந்த மாதிரி ஹோட்டலில் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட வெளியே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த மேனேஜர் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இதே ஹோட்டலில் தான் கிராண்டாக கல்யாணம் நடந்திருக்கும். ஆனால் ஒரு 3 மாதம் கூட ஆகலை, 3 மாதத்தில் டிவோர்ஸ் ஆகியிருக்கும். அந்த ஒரு விஷயமே ஜனங்க வந்துட்டு ஒரு மாதிரி நெகட்டிவ் ஃப்ரேமாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அதுவும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் நடந்துங்காட்டிக்கும் ஆளாளுக்கு இது வந்துட்டு ஒரு அன்லக்கியான ஹோட்டல், கண்டிப்பாக அங்கெல்லாம் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு தலைவலியாக இருக்குது. என்ன பண்ணுறது, இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இது என்னால் தான், நான் வேணால் ஜாப் ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாள். ஆனால் அந்த எம்டி பார்த்தீங்கன்னா இல்லை, இது என்னோட பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ அடுத்த சீனுக்கு அப்படியே ஒரு பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்கிறா. அப்போது இவன் இருக்கா இல்லையா, இவன் பேர் வந்துட்டு கோஹியோ. இவன் வந்துட்டு ஒரு ஆர்கிடெக்சராக இருப்பான். ஸோ இவனுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இவன் கூட இருக்கிற எல்லாரும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு வேலையை பண்ணி இது எப்படி இருக்குது அது எப்படிக்குன்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்க. இவன் கேம் விளையாடிக்கிட்டே இதுவா, ஓகே, இது நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அங்கே இருக்கிறது செம்ம ஹாப்பி. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இது நான் கஷ்டப்பட்டு போட்ட டிசைன் டாய்லெட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். அப்போது சடனாக அந்த ஜாகிங் போயிட்டு இருந்த பொண்ணு இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வரா. அப்போ இந்த டீமில் இருக்கிற எல்லாரும் வந்துட்டு ஒரு மாதிரி போய் ஒட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ வந்துட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ பார்த்தீங்கன்னா இவனை ஒன் சைடாக லவ் பண்ணுவா. இதை வந்துட்டு அந்த டீமில் இருக்காங்களா அவங்கெல்லாம், அப்போ நம்ம பாஸ்க்கு எத்தனை ஆள் தான் இருக்குது, இது என்ன 2வது ஆள் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி காசிப் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சீன் பார்த்தீங்கன்னா இவனோட கல்யாண ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இவன் அப்படியே ஒரு மாதிரி சிரித்து பார்த்துட்டு, எனக்கு கல்யாணங்கிறது மட்டும் என் எக்ஸுக்கு தெரிஞ்சா அவள் அப்படியே ஷாக்கில் முயல்குட்டி மாதிரி முழிப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கரண்ட் சீனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் அந்த பர்ஸை திருடுனது யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சிசிடிவி கேமராவை ஃபுல்லாக உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்கிறா. ஆனால் கண்டே பிடிக்க முடியல அவளால். இப்போது அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் தான் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்காங்கள்ல, அவங்க அப்படியே கால் பேசிகிட்டு இருக்கிறாங்க.
என்னன்னா இந்த வெட்டிங் ஈவெண்ட்டுக்கெல்லாம் பேமெண்ட் அட்வான்ஸாக வாங்கியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயின் அங்கே வர, அப்போ இவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் இங்கே புக்கான எல்லா வெட்டிங் ஈவெண்ட்டும் கேன்சல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல, இப்போ இன்னொரு பொண்ணு இங்கே வரா. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு செக்ஷனில் ஒரு மேனேஜராக இருப்பா. அப்போ இங்கே வந்துட்டு இங்கே பாருங்கள், நம்மளோட பேச்சை எதுவுமே இந்த மீடியா கேட்க மாட்டேங்குது, அவங்க இந்த ரூமர் தான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ ஹீரோயினோட அசிஸ்டன்ட் மேனேஜர் பேர் பார்த்தீங்கன்னா யாங். ஸோ அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஓகே தானே, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ அவங்கக்கிட்ட சிரிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பி ஒரு மாதிரி கோவமாக திரும்புகிறா. ஸோ அப்படியே அவளுக்கு செம கடுப்பாகுது. அப்படியே ரொம்ப கோவத்தில் அங்கேருந்து எந்திரிக்கிறா. இப்போ அப்படியே இந்த மேனேஜர் கால இவளோட பேர் பார்த்தீங்கன்னா யாங்மி. இவன் பார்த்தீங்கன்னா சடனாக யாரையும் பார்த்து பயந்து அப்படியே அந்த பக்கம் ஒளிஞ்சுப்பா. அதுக்கப்புறம் மேலே ஸ்டேர்ஸில் ஏறிக்கிட்டு கேஷுவலாக நடந்து வர மாதிரி வரா. என்ன அப்படின்னா இவளுக்கு இந்த எம்டி மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. ஸோ இப்போது அவன் கரெக்டாக அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போக இவளும் எதிர்த்து அங்கே வர மாதிரி போய் நிற்கிறா. ஸோ அப்படியே யங்மி பார்த்தீங்கன்னா இந்த எம்டி கிட்ட நம்ம டின்னருக்கு போகலாமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை எனக்கு வேறு ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்லுவான். இவளும் சரி ஓகேன்னு சொல்லி பார்த்தா அடுத்த சீனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஓப்பன் ஆகும்போது ஹீரோயின் அங்கே நிற்கிறா. இதை பார்த்து அவளுக்கு செம்ம ஷாக்கு. என்ன நடக்குதுங்க, அப்போது இவ கூட தான் இவர் போகிறாரான்னு சொல்லிட்டு அவள் முழிச்சிட்டு இருக்க. அப்போ இவங்க 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க காசிப் டீமு. ஸோ இதை அப்படியே எல்லாத்துக்கும் இந்த ஹோட்டலில் பரப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஹீரோயினும் அப்படியே யங்மியை பார்த்து நாங்கள் சாப்பிட போகிறோமே அப்படின்னு சொல்லி பர்பர்னு காட்டிட்டு போயிட்டு இருக்கா. இப்போ அடுத்த சீனுக்கு ஹோட்டலில் இவங்க 2 பேர் போயிட்டு சாப்பிட்றாங்க. அப்போது ஹீரோயின் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே உட்காந்துருக்கு. அந்த எம்டியும் இது டின்னர் டேட்டுன்னு இது நினச்சிக்காதீங்க, ஏன்னா இது ஒரு புது செஃப் வந்திருக்காங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் செக் பண்ண வந்தோம் அப்படின்னு சொல்லிடுவான். இவளுக்கு பொக்குன்னு ஆகிடும். ஸோ இப்போ அப்படியே ஒரு கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படி நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என்னது இந்த கிளைண்ட்டை நம்ம தான் அட்டன் பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போது அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோயினும் யங்மே இருக்கால, ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட்டை வந்துட்டு அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. 2 பேத்துக்கும் அதில் விருப்பமே இல்லை. அப்படியே போய்கிட்டு இருக்கா. இப்போது அந்த டோரும் ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொண்ணு பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ பேசுறது ஒரு மாதிரி அண்ணாயிங்காக இருக்கும். இவங்களும் 2 பேரும் அப்படியே சமாளித்து பேசிகிட்டு இருக்கா. என்னோட உப்பா வந்திருக்காங்க, நீங்கள் மீட் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பக்கம் திரும்பிக்கிறா. அவனை பார்த்ததுமே என்ன இவனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அப்போது இவனும் பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அப்படியே அவனை பார்த்து சிரித்த மாதிரி ஹாய் வெல்கம் அப்படின்னு சொல்கிறா. நீயா அப்படிங்கிற மாதிரி இவன் பார்க்குறான். ஸோ என்ன அப்படின்னா ஹீரோயினுக்கால அவளோட எக்ஸ் தான் இவன் பேர் பார்த்தீங்கன்னா கோஹியோ. ஸ்டார்டிங்லேயே கோயோ நினச்சிருப்பான் நமக்கு மட்டும் கல்யாணம்னு அவளுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவளோட அந்த முட்டை பண்ணி வச்சு முயல் மாதிரி பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருந்தாலும் அவளுக்கு நான் இன்விடேஷன் அனுப்புவேன்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் அவள் ஷாக்கே இல்லாமல் பார்க்க அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை. ஏன் அவள் ஷாக் ஆகலை, எதுக்கு சிரிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுது அவனுக்கு. ஸோ அப்படியே ஹீரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அவள் அப்படியே நைட்டு படுத்து புலம்பிக்கிட்டு இருக்கிறா. என்ன அவனுக்கு ஒரு பொழுப்பு இருக்கும், எப்படி அவன் கல்யாணம் பண்ணுறான், அவன் எல்லாத்தையும் மறந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிக்கவே இல்லை. இப்போது அப்படியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கோஹியோ இருக்கான்ல, அவனும் அவனோட பியான்சி பேர் பார்த்தீங்கன்னா சுவா. ஸோ அவனும் சுவாவும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னென்னா இந்த கல்யாணத்தை அந்த இடத்துல நடத்த வேணாம், வேற ஒரு ஹோட்டலில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது, எனக்கு அந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கான ரீசன்லாம் சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு அந்த இடம் பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இந்த பியான்சி பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருக்கிறா. ஹீரோயின் என்ன நினச்சிருப்பானா, கண்டிப்பாக அவன் இந்த கல்யாணத்தை இந்த ஹோட்டல் நடத்த மாட்டான், கேன்சல் பண்ணிடுவான்னு நினச்சிக்கிட்டு இவளும் சந்தோஷமாக அவகிட்ட பேச, அவளை பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, கல்யாணம் இங்கே நல்லபடியாக நடக்கும், நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜாபை நல்லபடியாக பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடறா. இவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது, என்ன இங்கே கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த லெக்சர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்து ஹீரோட நம்பரை கண்டுபிடிச்சி கால் பண்ணி ஒரு கெஃபேக்கு வர சொல்கிறா. அப்போ அவனும் வந்து உட்காந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, ஒழுங்கா உன் கல்யாணத்தை வேறு பக்கம் நடத்து, இங்கே நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் கோஹியாவுக்கு பார்த்தீங்கன்னா அவன் நினச்சிருப்பான் இவனுக்கு கல்யாணம்னு தெரிஞ்சு அவள் ஷாக் ஆகுவான்னு. ஆனால் இவன் சிரிச்சுட்டு பேசினங்காட்டிக்கும் கண்டிப்பாக அங்கே கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், இவளுக்கு ஷாக்கே ஆகலைன்னு சொல்லிட்டு கடுப்பில் தான் அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்திருப்பான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இவ கேட்குறா, என்னால் அதை பார்க்க முடியும்னு நினைக்கிறியா, நான் கஷ்டப்படுவேன்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா தான் ரொம்பவே கஷ்டம், நல்ல வேலை அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலைன்னு சொல்ல. இப்போது ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அப்போது நம்ம இருந்த அந்த ஒரு விஷயத்த நீ ரொம்ப கேவலமாக பார்க்குறியா என்ன, அது உனக்கு சுத்தமாக பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அங்கேருந்து எஞ்சி போயிடுறா. அப்போ இவனுக்கு வேறு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடும். ஸோ கோஹியாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம என்ன அப்படி பேசிட்டோம், எதுக்காக அப்படி அழுதுட்டு போனா, இருந்தாலும் அவள் கொஞ்சம் ஷாக் ஆயிருக்கால அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் அல்ப சந்தோஷம்.
இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு கிளப்ல போய் உட்காந்துக்கிட்டு ரொம்ப வரி பண்ணிட்டு இருக்கா. என்னன்னா இவளுக்கும் அவனுக்கும் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்ட்லயே கல்யாணம் ஆயிருந்திருக்கும். ஒரு 3 மாசம் கூட இவங்களோட கல்யாணம் வந்துட்டு நல்லா இருந்திருக்காது. 3 மாசத்துலயே பிரிஞ்சிருப்பாங்க. அதை அப்படியே நினைச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி அவன் சொன்னதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்துட்டு அப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க. கரெக்டா இந்த மேனேஜர் இருக்கான்ல அந்த எம்டி, அவன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு என்னாச்சியா ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்க, ஹீரோயின் உண்மையை சொல்லாம அவளோட பழைய பிளாஷ்பேக் இருக்குல்ல அதை சொல்கிறா. என்னன்னா இவன் வந்துட்டு கொரியாவில் சேர்ந்த பொண்ணு தான். இவ ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்துருப்பா. இவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினர் வந்துட்டு அடாப்ட் பண்ணி அமெரிக்கா கூப்பிட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த எம்டி இருக்கான்ல, அவனும் பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறதெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ இவளும் எனக்கு கல்யாணமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து நல்லா குடிச்சிட்டு இருக்கா. அப்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த யங்மி இருக்கா இல்லையா, அவள் தான் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக அந்த கிளப்புக்கு வந்துக்கிட்டு இருக்கா. என்ன அப்படின்னா இந்த எம்டி தான் கூப்பிட்டுருப்பான். ஆனால் வந்து பார்த்தா தான் தெரியுது அங்கே வந்துட்டு ஹீரோயின் பக்கத்தில் இருக்கா. இவளுக்கு ஃபேஸ் ரியாக்ஷனே அப்படியே மாறிட்டு, இதுக்கூட என்னை இவ கூட வச்சுக்கும் போது கூப்பிட்டேன்னு சொல்லி இவன் முழிக்கிறா. அப்போது இவனும் இல்லை ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டா, ஸோ யாரை கூப்பிட்றதுன்னு தெரியல, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, யங்மியும் பார்த்தீங்கன்னா சரி வந்து தொலைறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுவா. அப்போ கரெக்டாக ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்களா. அப்போ அந்த காசிப் டீம் இருக்குல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா என்னது மேனேஜர் நம் தான் எம்டி கூட இருக்காங்க, அப்போ 2 பேரும் டேட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமரை பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் பரப்பிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சும்மாலாம் இல்லாமல் அவன் மேலே பொத்துன்னு விழுந்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து யங்மிக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா அவன் மேலே க்ரஷ்ஷாக இருப்பாள். ஸோ அவள் அப்படியே வந்து சீக்கிரமாக ரூமை புக் பண்ணி தொலைங்கன்னு சொல்லி மேலே எனக்கு கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் கீழே அவன்கிட்ட, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? எனக்கு அவனுக்கு முன்னே கல்யாணம் ஆகணும், சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும், இன்னைக்கு இப்போ முடிஞ்ச அளவுக்கு இப்போவே இந்த செகண்டே இல்லை நாளைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்போ இந்த எம்டி வந்துட்டு அப்படியே அவளே பார்த்துட்டே இருக்கான். ஸோ இப்போ பண்ணுறதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது. அப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யங்மி ஓடி வந்துடுறா. வான்னு சொல்லி கூப்பிட முடியாது, நான் வர மாட்டேன், இவர் ஓகே சொன்னால் தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போது யங்மிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா அந்த எம்டிவே பார்த்துட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா ஈன்னு சிரிக்கிறான். அவ்வளோதான், இவன் வந்துட்டு சிரிச்சிட்டியா அப்படின்னா ஓகே ஓகேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்டி போய்ட்டு நான் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இவளை கொண்டு வந்து அந்த ஹோட்டலில் போட்டு வந்திருப்பாங்க. இவள் அடுத்த நாள் மார்னிங் எந்திரிக்கும் போது இவளுக்கு அப்படியே நேற்று பண்ண எல்லாமே ஞாபகம் வருது. ஐயோ போச்சு, என்னென்ன பண்ணி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு இவளை அப்படியே கீழே நடந்து வந்துட்டு இருக்க. இவன் கூட வேலை செய்வான்ல இவ டீமில், அந்த பையன் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா. என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவளுக்கு. அப்படியே வாய் பார்த்துக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்கா. அப்போது யங்மி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பக்கம் வந்துடுவா. அவளை பார்த்ததுமே ஹீரோயின் பேரை சொல்லி ஒரே கத்த ஹீரோயின்லாம் அவ்வளோதான், ஐயோ இவகிட்ட மாட்டினா அவ்வளோதான் சொல்லிட்டு அங்கேருந்து ஓடலான்னு பார்த்தா இந்த பக்கம் வந்துட்டு அந்த எம்டி வரான். போச்சு, இந்த பக்கம் அவன் இந்த பக்கம் இவர் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்க. எம்டி பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருக்காரு. இவளுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. சாரி நேற்று அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் நேற்று சொன்னதால் ஞாபகம் இருக்கான்னு கேட்க, இல்லையே எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவாளா. அப்படின்னா நீ எனக்கு நேற்று கிஸ் பண்ணியோ அப்படின்னு சொல்ல, இல்லையே நான் அதெல்லாம் பண்ணுவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அப்போது இவனும் சிரிச்சுட்டு சும்மா சொன்னேன் ஞாபகம் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்க, இவளுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாளா. ஸோ இவளும் சாரி அது தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல, அந்த எம்டி பார்த்தீங்கன்னா அச்சோ நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன், அது உண்மை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போகிறான். இப்போ அப்படியே அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோஹி ஒரு காலில் அவன் தான் அப்படியே ஹோட்டலுக்கு கால் பண்ணி மேரேஜை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயினும் வந்துட்டு கரெக்டாக அவரோட ஆஃபீஸ்க்கு வருவா. அப்போது இங்கே உட்காந்துக்கிற ஆள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் டீமில் வேலை செய்கிற ஒரு சீனியர் ஸ்டாஃபு. இவ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கொஞ்சம் எகிரிட்டு பேச, ஒழுங்கா சீக்கிரம் வேலை பண்ண மாட்டீங்களா, லீவ் அதிகமாக போடுறீங்கன்னு சொல்ல, இவனை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி இருக்குது, அதை வச்சு மாட்டிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக என்னோட வேலை பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் எல்லாம் செய்கிறாங்களா, ஐஸில் வந்துட்டு ஸ்டாச்சு செய்கிறாங்கல்ல, அதுதான் என்னோட வேலை போல். இவன் அப்படியே தனியாக ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போது இங்கே இன்னொரு மேனேஜர் இருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஜிஎம் ஜென்ரல் மேனேஜர். ஸோ இவன்கிட்ட எது சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேர் பேசிக்கிறது பார்த்தாலே இது விலங்கு மாதிரி தான் தெரியுது. இப்போ அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ஏற்கனவே புக் ஆகிருக்கிற அந்த வெட்டிங் இருக்குல்ல ஈவெண்ட்டு, ஸோ அது எல்லாமே 1 by 1 கேன்சல் ஆகிட்டே இருக்குது. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த கோஹியோவோட மேரேஜில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் இருக்குதுல்ல, அதுதான். ஸோ இப்போ அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா கோஹியோ இருக்கான்ல, அவன் தான் ஹீரோயினோட ஹோட்டலுக்கு வந்திருக்கான். என்னன்னா அந்த வெட்டிங் கேன்சல் பண்ணணும்னா சைன் பண்ணல, அதுக்காக வந்திருக்கா. இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. வாங்கன்னு சொல்லி ஆசையை கூப்பிட்டு உட்கார வைக்க, இவனை பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் பேப்பரே கிழிச்செறிஞ்சிடறான். இவளுக்கு செம்ம ஷாக்கு, என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன்னு பார்த்தா இவன் உள்ளே வரும்போது ஹீரோயினும் எம்டியும் டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா ரூமர் பரவி இருக்குல்ல, அதை கேட்டிருப்பான். ஸோ இவனுக்கு செமையாக ஜெலஸ் ஆகிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான்.
அப்போது ஹீரோயின்குள்ள செம கோவம் வந்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கிறா, ஒழுங்கா நீ சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். இவ பார்த்தீங்கன்னா அப்படியே இவளோட ஹீல்ஸ் இருக்குல்ல, அதை அவனோட காலில் வச்சு ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ண அவனுக்கு செம்மையாக வலிக்குது. ஆனாலும் கூட என்னால் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி தள்ளி விட்டுறான். அப்போது ஹீரோயின்கெல்லாம் செம்மையாக வெறி ஆகுது. இவ்வளோ திமிர் இவனுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஹீரோயினும் பின்னாடி துரத்துறா, ப்ளீஸ் நில்லு சைன் பண்ணிட்டு போன்னு சொல்லி. ஆனால் அவன் அங்கேருந்து ஓடிடுறான். அப்போது இவளுக்கு நான் வருது பாருங்க கோவம். இவனுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி 7 வருஷம் கழிச்சு வந்து என்னோட உயிரை வாங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே செவத்துல முட்டிக்கிட்டு நிற்கிறா. இப்போ அப்படியே தான் இந்த கோஹியோ இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே பார்த்து சந்தோஷப்பட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கிறான். இவனும் பார்த்தீங்கன்னா காரில் ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே ஏன்னு சிரிச்சிட்டு இருப்பான். ஏன்னா இப்போ தான் இவனுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அவன் ஷாக் ஆகிட்டால, ஷாக்கானா பார்க்கறதுக்கு முயல்குட்டியாட்டவே இருக்கா. அவளையும் அவள் கண்ணையும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு ஒரு கொடையை பிடிச்சிட்டு யாரோ அவங்க வந்து நிற்க விருக்குன்னு பயந்துருவான். பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான். அப்படி கொடையை பிடிச்சிட்டு வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணு சொல்லிட்டு அவனோட காரில் ஏறி உட்காந்துக்கிறான். இவன் ஒன்றும் புரியாமல் பார்க்க இவ பார்த்தீங்கன்னா அவனை வெளியே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே போயிட்டு எதுக்காக இப்படி பண்ணுறா, ஒழுங்காக உன் கல்யாணத்தை வேறு பக்கம் வச்சுக்கோன்னு சொல்ல இவன் கேட்கவே மாட்டானா. இவ பார்த்தீங்கன்னா ஓங்கி ஒரு குத்திடுறா மூஞ்சிலேயே. எனக்கு செம வலி, ஆனாலும் வந்துட்டு இங்கே பாரு என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான் கோவத்தில். அவளும் வந்துட்டு கத்திட்டே இருக்கிறா. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டுக்காமல் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் எக்ஸ் இல்லையா, 2 பேருமே 7 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஒரு 3 மாதம் பார்த்தீங்கன்னா ஒன்றா வாழ்ந்திருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க. இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். அவளை அப்படியே விட்டுட்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த இடத்துல வந்து தேடினா அவளை காணோம். அப்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு கேபை பிடிச்சி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நேராக ஹோட்டலுக்கு தான் போவாளா. அப்படி போகும்போது அங்கே வந்துட்டு ரூமில் ஒரு மாதிரி வெளிச்சம் வந்துட்டே இருக்குது. இந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா இந்த எம்டி இருக்கான் இல்லையா, அவனோட ரூம்லேருந்து தான் வந்துட்டு இருக்குது. என்னது சாரின்னு கிளம்பலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிடுவா. இவ போனதுக்கப்புறம் இந்த எம்டியோட ரூமில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் ஸ்டாஃப் இருக்கால, அவன் தான். அவரோட ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியல. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த எம்டி அங்கே வந்துட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டான் யாரோ இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த எம்டிக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பான், அவனை வச்சு செக் பண்ணு ஏதாவது மிஸ் ஆயிருக்கா, யார் வந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, எதுவுமே திருடு போகலை, எந்த ஒரு ஃபைலும் வந்துட்டு அழியலை, காணாமல் போகலை. ஆனால் யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்ல இவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. எதுக்கு வந்தாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. சரி சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே போகிறான். அங்கே போய் பார்த்தா அங்கே அந்த ஃபைலே இல்லை. இவனுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. அது எப்படி ஃபைல் எல்லாமே டெல்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தேகத்தோடு தான் அங்கேருந்து இவனும் கிளம்பி கீழே வரான். அப்படி கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஜிஎம் இருப்பார் இல்லையா, ஸோ அவர் தான் கரெக்டாக வர. இப்போ இவங்க 2 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே ஆகாது. 2 பேரும் ஒரு மாதிரி முடிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்த சீனுக்கு இந்த கோஹியோ இருக்கான்ல, அவனோட ஆஃபீஸில் உட்காந்துருக்கான். இப்போ கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு தான். அவன் பார்த்தீங்கன்னா உன் கணத்தில் என்ன காயை யார் அடிச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே அடுத்த சீனுக்கு ஹோட்டலில் இந்த ஃபியான்சி பொண்ணுக்கால அவள் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கிறா. எங்களுக்கு வெட்டிங் அந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டுக்க. சடனாக அங்கே கோஹியோ வந்து உட்காந்துருக்கான். ஹீரோயினுக்கு இவனை பார்க்கறதுக்கு செம்ம கடுப்பாக்குது. என்ன திமிரு இங்கே திரும்ப வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அப்படின்னு அடிக்கணுமேனு சொல்லிட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அப்போது இந்த கோஹியோவும் வேணுக்குன்னே அவனோட ஃபியான்சிக்கிட்ட அப்படியே கொஞ்சம் பேசுகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கா. உன்னோட ஃபேஸ் பாரு வி ஷேப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோயின் கிட்ட அவனோட கையோட வி ஷேப்பில் வருதான்னு பார்க்க அவளும் பார்த்தீங்கன்னா வாய் ஒரு மாதிரி குவிச்சு காட்டுறான். எனக்கும் வி ஷேப் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கோஹியோ பார்த்தீங்கன்னா வேணுக்குன்னே ஹீரோயினை டீஸ் பண்ணுற மாதிரி, உங்களை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தெரியுது, ஸோ நீங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்க அவளுக்குள்ள செம்ம கடுப்பாகுது. ஸோ இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா யாங்க இருக்காங்களா, அவங்க தான் இவங்களை அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இவங்களோட ஹோட்டல் ரூம் இருக்குல்ல, அதெல்லாம் சுற்றி காட்டுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போது இந்த பக்கம் அந்த ஃபியான்சி பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகுறா. அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. இவன் கோஹியோக்கு கால் பண்ணிட்டு ஒழுங்காக இங்கேருந்து போன்னு சொல்ல அவன் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுவான். இவன் நான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறா. இப்போ அப்படியே தான் இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இவன் இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கா இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த சீனியர் ஸ்டாஃப் கேட்டுறாரு. இப்போ அப்படியே 2 பேரும் காரில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஃபியான்சி பொண்ணுக்கு கடுப்பாகுது. நீ எதுக்காக என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்ட, எதுக்காக என்னை தள்ளி விட்டேன்னு கேட்குறா. ஏன்னா இவன் பிடிச்சவள் தள்ளி விட்டுருப்பான், போய் மேலே ஏறிக்கிட்டே இருந்தங்காட்டிக்கும். ஸோ ஒரு மாதிரி கோவமாக கேட்க அவன் பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை. இப்போ அப்படியே அடுத்த சீனுக்கு ஹீரோயின் தான் அவளோட இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு பேப்பர் வச்சு பேனை வச்சு கிறுக்குன்னு கிறுக்கிட்டு இருக்கிறா. இவன் பண்ணுறது வியர்டாக இருக்குது. ஸோ யாங் பார்த்தீங்கன்னா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லையே நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. பட் இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தால் நம்ம ஏதாவது டின்னர் மாதிரி போகலாமான்னு சொல்லி கேட்க ஃபஸ்ட்டு நோ சொல்லுவா. பட் அதுக்கப்புறம் அவங்க கேட்கவும் ஓகே போகலான்னு சொல்லிடுறா.
ஏன்னா யாங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கைண்டான ஒரு ஸ்டாஃப் தான். அவங்க ஹீரோயின் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிறனால இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இவளும் குடிச்சிட்டு செம்ம ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறா, நல்லா பாட்டு பாடிட்டு இருக்கிறா. இவங்களோட டீம் பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக இந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ இவள் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கல. இவளுக்கு என்னென்னா ஒரு மாதிரி ஹீரோயின் மேலே செம போடாமல் எல்லா இடத்துலையும் அவளை தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த பையன் இருக்கா இல்லையா, இவன் பேர் பார்த்தீங்கன்னா கிஜோல். ஸோ இவன் வந்துட்டு அப்படியே ஏதோ பழைய பாட்டு பாடிட்டு அப்படியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து இவன் வந்துட்டு நான் வெளியே போகிறேன்னால அதை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே போயிடுவா. இப்போ அப்படியே உள்ள இவங்கள பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த கிச்சோல் இருக்கான் இல்லையா, அவனும் வந்துட்டு நல்லா குடிச்சிட்டு அம்மா யாங் நீங்கள் பாடலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த சீனுக்கு இந்த பொண்ணு வெளியே போயிருப்பாள்ல, இவன் ஒரு சீனை பார்க்குறா. என்னன்னா இந்த ஜிஎம் இருக்கான்ல அவனும் இவனும் பேசிக்கிட்டு இருக்கிறத இதை பார்த்துட்டு ஓ இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வில்லங்கத்தனமாக அந்த இடத்த விட்டு கிளம்ப. அப்போ டக்குன்னு அந்த சீனியர் ஸ்டாஃப் இருக்கான்ல அவன் பார்த்தீங்கன்னா இப்போ முடிய பிடிச்சி இழுத்து மிரட்ட ஆரம்பிச்சிடறான். அவளும் வந்துட்டு சரி ஓகே நீங்கள் என்ன சொல்லலாம் கேட்பேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறா. அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் ஸ்டாஃப் இருக்கான்ல அவன் ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி சீட்டு விளையாடுவாங்களா அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கா. அப்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவன் எல்லா பணத்தையும் எடுத்துக்கிறான். இவனுக்கு செம கோவம் வந்துடுது. அதனால் அந்த சீனியர் ஸ்டாஃப் ஒரு ஆணி எடுத்து அப்படியே அவனோட கையில் குத்திட அவன் கதறிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இவன் அங்கே இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சாரிட்டி நான் பேர் மாதிரி சொல்லிட்டேன், இந்த பொண்ணு பேர் தான் யாங்மி. இவன் பார்த்தீங்கன்னா எதுக்காக நேரமாக வந்திருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஒரு மாதிரி பதறுவா. அந்த அடுத்த சீனுக்கு இவன் லிஃப்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனால் அங்கே ஒரு மேனேஜர் இவன் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிடுது. ஆனால் அவளும் வந்துட்டு அமைதியாக உள்ள போய் நிற்கிறா. பட் அந்த பொண்ணு ஓடிடுறா. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினையும் ஒரு மாதிரி தப்பாக பார்த்துட்டே இருக்கா. அவளும் வந்துட்டு அமைதியாக ஒரு மாதிரி அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் இவன் கம்முன்னு இருக்காமல் ஹீரோயின் கிட்ட அது இதுன்னு வந்து பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்போது இவன் பார்த்தீங்கன்னா என்ன திமிருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக அவன் கிட்ட போயிட்டு அப்படியே கால் எடுத்துகிட்டு உதைக்க போயிடுவான். அவனுக்கு செம்ம ஷாக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்க்குறான். அப்போ ஹீரோயினும் உனக்கு எவ்வளோ தைரியம், நீ நல்லா மாட்டின அப்படின்னு சொல்ல, நான் எப்படி மாட்டினேன் அப்படின்னு கேட்க, மேலே பார்த்தியா கேமரா அப்படின்னு சொல்லி காட்டுறா. இப்போ அப்படியே அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரவுடி பசங்களாம் இருக்காங்கல்ல அந்த சீனியர் ஸ்டாஃப் கூட விளையாடிட்டு இருந்திருப்பானுங்கள்ல அவனுங்க தான் அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு ஆமாம் அந்த கிழமைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த பொண்ணு பயப்படுறா. யாரை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவனை தான் இங்கே ஒருத்தன் வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு அவனை பழி வாங்கிறதுக்காக இவன் வந்திருப்பான் போல். இப்போது அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிட்டு இருக்குது. அண்ட் அந்த யாங் இருக்காங்கள்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் போயிட்டு உடம்பை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு லீவ் கொடுத்து அனுப்பி விட்டுட்டு ஹீரோயின் வந்து இந்த வெட்டிங் ஹால் இருக்குல்ல இங்கே வந்துட்டு சும்மா ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்க. அப்போது இவனே நடக்க சொல்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து போக மெதுவாக நடந்து போகுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்லி கொடுக்குறா. அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழைய விஷயம் அப்படி ஞாபகம் வருது. என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒரு இடத்துல ஜாலியாக வந்துட்டு காரில் போயிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் சடனாக திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு சின்ன சர்ச் மாதிரி இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஓடிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. அவள் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நீ போ அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. இவள் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருக்கா. இப்போது கோஹியோ இருக்கான்ல அவனுக்கும் வந்துட்டு அந்த விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த சர்ச்சில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போயிருந்துருப்பாங்க. அதுவும் சடனாக எடுத்த முடிவு. அப்போ இவனும் வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸாக நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த இடத்துலேருந்து நடந்து வந்துட்டு இருக்கா. கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூ இருக்குது. ரொம்ப பெரிய கிராண்டான ட்ரெஸ் கிடையாது. அந்த இடத்த சுற்றியுமே எந்த ஒரு ரிலேட்டிவ் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. ஜஸ்ட் இவங்க ரெண்டு பேர் தான். இவங்க ரெண்டு பேர் மட்டும் அவங்க தனியாக இருப்பாங்க. அண்ட் ஒரே ஒரு ப்ரீஸ்ட் இருப்பார். அவ்வளோதான். இவங்க அப்படியே அழகாக நடந்து போய்கிட்டே இருக்கா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீஸ்ட் அங்கே நின்றுட்டு இருக்கா. ஹீரோ அங்கே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அண்ட் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சில் இருக்கிற பொண்ணு ஹீரோயின் அப்படியே அழகாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்த மாதிரி நிற்கிறாங்க. ரெண்டு பேரோட ஃபேஸ்லேயும் அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ ஷைனஸ். ஸோ இப்போ அவங்க ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. கரண்ட் சீனுக்கு வருது. என்ன அப்படின்னா இங்கே இந்த பொண்ணு இருக்கால இவளோட கையை வந்துட்டு பிடிச்சி கொடுக்க, இவனா அப்படியே அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் சும்மா இந்த ப்ரிப்பேர் பண்ணி பார்ப்பாங்கள்ல அந்த மாதிரி தான் அப்படியே முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவள் என்னதான் எக்ஸாக இருந்தாலும் அவளால் இதெல்லாம் பார்க்க முடியல. ஒரு மாதிரி சோகத்தோட அவங்கள கண் கலங்கி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அவளுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஞாபகம் வருது. அதையும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா.
ஸோ 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் யாருக்குமே சொல்லாமல் இவங்க 2 பேரும் மட்டும் தனியாக ஒரு சர்ச்சில் போயிட்டு இப்படி கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படியே அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இப்போ இவங்க 2 பேர்த்தோட மனசுக்குள்ளேயே வந்து வந்து போய்க்கிட்டே இருக்கு. அப்போது பார்த்தீங்கன்னா கோஹியோ ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இருக்கா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபியான்சி பொண்ணு கையை பிடிச்சிட்டு இருக்கான். ஒரு மாதிரி அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே ஹீரோயினால் அங்கே நிற்கவே முடியல. ஒரு மாதிரி கண் கலங்கி சோகமாக பார்த்துட்டு இருக்கா. பட் ரொம்ப நேரம் அங்கே நிற்க முடியாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவா. அப்போது இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ கோஹியோவும் ரொம்ப அழுகிற மாதிரியே அவளை பார்த்துக்கிட்டு இருக்க. அதுக்கு மேலே அந்த இடத்துல ஹீரோயினால் நிற்க முடியல. ஸோ அவள் பாஸ்ட்டாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. இதை பார்த்தீங்கன்னா கோஹியோ அந்த இடத்துல நின்றுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கான். 2 பேத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ ஹீரோயினும் அப்படி டக்குன்னு வாஷ்ரூம் வந்து நின்றுக்கிட்டு ரொம்ப அழுகிறா. அவளால் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியல. நான் எல்லாமே மறந்துட்டேன். எதுவுமே எனக்கு ஞாபகம் வராது. எதுவும் எனக்கு வலிக்காதுன்னு நினச்சேன். ஆனால் ஏன் என்னால் எதுவுமே மறக்க முடியல. அவனை பார்த்தது ஏன் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. இப்போது அப்படியே அடுத்த சீனில் இந்த பொண்ணு இருக்கா இல்லையா. ஸோ ஆக்சுவலாக இவளோட பேர் வந்து யங்மி கிடையாது, யோ, மேனேஜர் யோன்னு சொல்லுவாங்க. ஸோ இவன் வந்துட்டு இப்போ இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டிகிட்டு இருக்கா. அப்போ கோஹியோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பற்றி கேட்டுட்டு இருக்கான். அவள் எங்கே போயிடான்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த பொண்ணு வந்துட்டு எதுக்காக இவன் அவளை பற்றி கேட்குறான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஸோ இப்போ அப்படியே தான் நைட் ஆகுது. கோஹியோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளப்பில் உட்காந்துட்டு இருக்கான். அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதே ஹோட்டல் தான் உட்காந்துருக்கா. ஒரு மாதிரி ரொம்பவே 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் சேடாக உட்காந்துருக்கா. கோயோ பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான். அதுக்கு பே பண்ண சொல்லி பில் கொண்டு வந்து கொடுக்க இப்போ தான் பார்க்குறான் பர்ஸை காணோம். அங்கே ஹோட்டல்லே விட்டுட்டு வந்திருப்பான், மிஸ் ஆகியிருக்கும். ஸோ இப்போ அப்படியே அடுத்த சீனில் ஹீரோயினும் வந்துட்டு அப்படியே எல்லா பக்கம் ஒரு மாதிரி சுகமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் ஸ்டாஃப் வந்துட்டு ஒரு வேளை உனக்கு வேணும்னா என்னால் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்ல இவ பார்த்தீங்கன்னா கோவமாக அங்கேருந்து கிளம்ப பார்க்குறா. பட் இவனும் ஒரு வேளை உனக்கு வேணும்னா நீ ஆசைப்பட்டேன்னா அந்த கல்யாணத்தை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இவன் பார்த்துருப்பாள்ல இவ பேசிக்கிட்டு இருந்ததை. ஸோ இவ பார்த்தீங்கன்னா நீ ஒன்றும் தேவையில்லை, ஜஸ்ட் உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. ஸோ அது மாதிரி அழுதுகிட்டே போக அங்கே டக்குன்னு இந்த எம்டி வரான். இப்போ அப்படியே இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோஹியோ இருக்கான்ல, அவன் தான் அவனோட ஃப்ரெண்டை கால் பண்ணி வர சொல்லியிருப்பான். ஸோ இவனும் வந்துட்டு எனக்கு ஒரு ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லி கேட்க, பணம் கொடு முதல்ல அப்படின்னு கேட்க, பணமா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அவனும் போய் செட் வரல போல். இப்போது அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயின் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா. இந்த எம்டியும் கேட்குறான் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்டெரக்டாக என்னோடய ஃப்ரெண்டுக்கு இன்னொருத்தங்க கூட 7 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. ஆனால் அவங்களோட ரிலேஷன்ஷிப் 3 மாதம் கூட தாங்கலை. 3 மாதத்துலேயே பிரிஞ்சுட்டாங்க. அண்ட் அவனும் அந்த கல்யாணத்தை வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு வெறுத்தான். அந்த பொண்ணும் அந்த கல்யாணத்தை ரொம்பவே வெறுத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் அதே கதையை தான் கோஹியை பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவனும் இப்போ இதுக்குன்னு இதை பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணு மறுபடியும் பார்த்தே இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஸோ இப்படி தான் ஆளுக்கு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் கிட்ட அந்த எம்டி இருக்கால அவனும் அவனோட கதையை சொல்கிறான். என்னன்னா இவனுக்கும் இதே ஹோட்டல் தான் கல்யாணம் ஆகிருக்கும். அண்ட் இவனோட கல்யாணமும் ஜஸ்ட் ஒரு 3 மாதம் கூட இல்லாமல் டிவோர்ஸ் ஆகிருக்கும். அதை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அடுத்த சீனுக்கெல்லாம் இந்த கோஹியோ வந்துட்டு அவனோட பர்ஸை கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக இந்த ஹோட்டலுக்கு திரும்ப வருவான். அப்படி திரும்ப வரும்போது இந்த யாங் இருக்காங்க இல்லையா, அவங்க தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த கதவை திறக்க, பட் அவங்க தான் இருப்பாங்க சாரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் ஸ்டாஃப் இருக்கான்ல, அவன் யார்கிட்டயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். இவனும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்கான், அவனோட பர்ஸை தேடணும்ல. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு. அப்போ கோஹியோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரும்போது இந்த சீனியர் ஸ்டாஃபு யார்கிட்டயும் ஃபோனில் பேசிகிட்டு இருப்பான். அப்போது இவனும் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் திரும்ப அவன் பேச ஆரம்பிக்கிறான். என்னென்னா நீ நான் சொல்கிறது கேட்கலன்னா உன்னோட பையன்கிட்ட சொல்லிவிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கை பேசிகிட்டு இருக்கா. இவன் அதை கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் வந்துடுறான். இப்போ அப்படியே அடுத்த சீனில் அதே ஹோட்டலில் இந்த கார்டன் ஏரியா இருக்கும்ல, அங்கே தான் ஹீரோயின் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினும் எம்டியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப்பில் நடந்த பாஸ்ட்டில் நடந்திருக்கும் இல்லையா விஷயங்கள், அது எல்லாத்தையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேர்த்துக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே தான் ஒரு வேளையாக இவனும் கொஞ்சம் நார்மலாக நல்லா பேச ஆரம்பிக்கிறான். அண்ட் ஹீரோயினும் சோகத்தெல்லாம் மறைஞ்சு அப்படியே சிரிக்க ஆரம்பிப்பா. 2 பேரும் இந்த மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போது இந்த எம்டிக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குது. அவன் அப்படியே அவளை ஒரு மாதிரியாக அழகாக பார்த்துக்கிட்டே இருக்க. இவளும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாள். அதெல்லாம் அவனுக்கு ஏதோ ஏஞ்சலை பார்க்குற மாதிரி இருக்கும் போல். இப்படி இவங்க 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத இந்த கோஹியோ வந்துட்டு தூரத்தில் நின்று பார்த்துட்றான். இப்போது இவங்க 2 பேரும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் இவனுக்கு ஹீரோயினை மறக்க முடியல போல், சோகமாக அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அவங்களோட வெட்டிங் தான். அப்போது இந்த ஃபியான்சி பொண்ணு வந்துட்டு அழகாக ரெடி ஆகிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி சிரிச்சுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு மாதிரி கோவமாக பார்க்குறா.
ஆக்சுவலாக இவ கோஹியாவை ஒன் சைடில் லவ் பண்ணுவாண்டி ஒரு ரிப்போர்ட்டர். இப்போ அப்படியே தான் அடுத்த சீனுக்கு இன்னொரு பக்கம் இந்த எம்டி இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஏதோ ஒரு லெட்டர் வருது. என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறான். அதில் வந்துட்டு மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி இவனோட பேர் போட்டிருக்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறான். என்னது, யார் நமக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் என்ன எழுதிக்குதுன்னா, உன்னோட அப்பா ஒன்றும் நேச்சுரலாக சாகலை, உன்னோட அப்பா வந்துட்டு கொன்று இருக்காங்க, ஸோ மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி புரியலை. ஏன்னா இவனுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும், அதுல என்னோட அப்பா இறந்துருப்பாங்க. ஸோ அவனுக்கு யார் அந்த லெட்டர் அனுப்புனாங்கன்னு தெரியல. அண்ட் அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவனுக்கெல்லாம் கோஹியோ அவன் அப்படியே வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இன்னைக்கு தான் அந்த கல்யாண நாள். ஸோ இப்போ தான் கோஹியோ ஹீரோயின் கிட்ட கேட்பான், நிஜமாவே இது உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் முழு மனசோடு தான் இந்த ஈவெண்ட்டை நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனும் போயிருப்பான். ஆனால் இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவளால் முடியலை. பட் இருந்தாலும் அமைதியாக வந்து அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அப்படியே நடக்கிற ஈவெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. அப்போது இந்த கோஹியோவும் அந்த இடத்துல இருந்து அப்படியே ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு கிளம்புறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மேலேருந்து அந்த சீனியர் ஸ்டாஃப் இருக்கான்ல, அவன் தான் அப்படியே கோஹியோ கால் கடையிலே பொத்துன்னு மேலேருந்து வந்து விலக இவனுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. அப்படியே பயந்து போய் பார்த்துட்டு இருக்கான். அங்கே இப்போது ஹீரோயின் அந்த இடத்துல ஓடி வந்து பார்த்துருப்பான். ஸோ இப்போது ஹீரோயினும் கோஹியோவும் ரெண்டு பேரும் என்ன நடக்குதுன்னு புரியாமல் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 எபிசோடை வந்துட்டு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அண்ட் இதில் மொத்தமாக 16 எபிசோடு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் 2 எபிசோடாக வந்துட்டு ஒன்றா சேர்த்து வீடியோவாக போட்டுறேன். ஓகேவா? ஓகே, ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ட்வைலைட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.